ஹாய் மக்களே, விஷன் 360யோட கிட்டத்தட்ட கடைசி 5 நாட்களுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ரிஸ்க் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கணும், அதாவது 2வது ரிஸ்க், முதல் ரிஸ்க் இல்லை, நமக்கு 2வது தடவையாக நம்ம கம்பெனி டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ரிஸ்க் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் நமக்கு இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி கண்டறிஞ்சு அதை நம்மளுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி நாம் நம்மளுடைய தொழில் வழியாக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக தொடங்கப்பட்ட அந்த தொழிலை மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தொழில்கள்லையும் நம்ம என்ன செய்யலாம், புதிய புதிய வாய்ப்புகளை கண்டறிஞ்சு ஒரு முழுமையான பிஸ்னஸ் மேனாக மாறுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே வந்துட்டு பேச போகிறோம். ஸோ நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லையில்லா ஆப்பர்ச்சுனிட்டிகள் எங்கேயுமே இருக்குது. நாம் அதை எப்படி பார்க்குறோம், அதை விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ உங்களை சுற்றி நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொழிலதிபராக மாறி இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் தொழிலை தாண்டி மற்ற பிற தொழில்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, எங்கெல்லாம் நாம் என்ன செய்யலாம், நம்மளுடைய பிரான்ச்சஸையும் அடுத்தடுத்த விஷயங்களையும் உருவாக்க முடியும், இன்னும் என்ன மாதிரியான நம்மளுடைய புதிய தொழில்களுக்கான வாய்ப்புகளை கண்டறிஞ்சு அதில் நாம் நம்மளுடைய தொழிலில் வந்துட்டு அந்த ஆர்வத்தை செலுத்தி அதன் வழியாக புதிய பொருளாதாரத்தை உண்டாக்குறது, புதிய நபர்களுக்கு வேலை கொடுக்கறது, புதிய வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படிங்கிற விஷயங்களில் நாம் இனிமேல் என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு கம்பெனி நம்ம தொடங்கி நல்லபடியாக சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நாம் அதே நிலையில் இருந்துடாமல் அந்த கம்பெனிக்கையும் நம்ம நல்லபடியாக நடத்திக்கிட்டு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சிறிய தொகையை நம்மளுடைய வேறு விதமான தொழில்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழியாக நமக்கு என்ன பண்ணலாம், முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தேடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியை இன்னும் எப்படி ஃப்ரான்ச்சைசி மாடலாக கொண்டு போகிறது, வேறு இடங்களில் எப்படி பிரான்ச்சஸை நிறுவுறது, கஸ்டமருக்கு இன்னும் நம்மளுடைய லைசன்ஸ் வழியாக இன்னும் அதிகப்படியான சர்வீசஸை எப்படி கொடுக்கறது, இன்னும் அடுத்த கட்ட நிலையை எப்படி அடையுது, இல்லை வேறு தொழில்களை நல்ல திறம்பட செய்யக்கூடிய நபர்கள் அவங்க தொழில் தொடங்கணும்னு ஆர்வமாக இருக்கும் போது அவங்க கூட நம்ம எப்படி கைகோர்க்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆர்வம் செலுத்துறதுன்னு வழியாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தொழில் முனைவோர் கிட்டத்தட்ட ஒரு தொழிலதிபருக்கான தொழிலதிபராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இங்கே தான் தொடங்கும். ஸோ இதன் வழியாக நீங்கள் பயன்படுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நீங்கள் பயனளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முன்னெடுப்புகளை செய்ய முடியும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவும் இந்த இடத்துல அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனுக்கு முன்னாடியே நின்று நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிகளை வேணால் நீங்கள் தவறாக கையாண்டாலும் கூட பல ஆப்பர்ச்சுனிட்டிகள் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பல ஆப்பர்ச்சுனிட்டிகள் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு சாதகமானதாக அமைஞ்சு உங்களுடைய தொழிலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஆக்கி ஒரு தொழில் முனைவோரை தொழிலதிபராக மாறுறதுக்கு இங்கே உதவும். ஸோ மக்களை, நாளைக்கு வேறொரு தகவலோடு உங்ககிட்ட சந்திக்கிறேன். நன்றி. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.